ஹீரோ பிரேக்கப் ஆன சோகத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவரு ஒரு எரி நட்சத்திரத்தை பாக்குறாரு. அந்த நட்சத்திரத்துக்கிட்ட எது வேண்டுனாலும் அப்படியே நடக்கும். உடனே ஹீரோ எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு வேண்டாரு. அடுத்த நாள் இது எல்லாத்தையும் மறந்து ஆபீஸ்க்கு போறாரு. பார்த்தா அங்க இருக்க வாட்ச்மேனுக்கு முன்னாடி இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் சொல்லிட்டு வருது. அதை பார்த்துதான் அவருக்குன்னு அவராலே நம்ப முடியல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு கார் நிறைய பாடி கார்ட்ஸ் வந்து இந்த வாட்ச்மேன் கிட்ட சல்யூட் பண்றாங்க. அப்புறம் தான் இந்த வாட்ச்மேனுக்கே தெரிய வருது இத்தனை நாளா அனாதைன்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன் சொல்லிட்டு. அடுத்து ஹீரோ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா முன்னாடி இருக்க பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வருது. அடுத்து டிரைவரை பாக்குறான். டிரைவரை பார்த்தா ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்லிட்டு வருது. கூடவே இந்த பஸ் சீக்கிரமா ஆக்சிடென்ட் பண்ண போறான். அதுல இந்த பஸ்ல இருக்க எல்லாரும் சாக போறாங்கன்னு சொல்லிட்டு வருது. இதை பார்த்து ஹீரோ வேகமா அவனை இறக்கி விட சொல்லி அந்த டிரைவர் கிட்ட சண்டை போடுறான். ஆனா அங்க ஒரு பணக்கார பொண்ணுக்கு சீக்கிரமா மீட்டிங்க்கு போகணும். அதனால இங்க பாரு, நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன், ஒழுங்கா அமைதியா இந்த பஸ்ல உட்காருன்னு சொல்றா. ஆனா எனக்கு பணம் கூட வேணாம், நான் சீக்கிரமா இறங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ இறங்கின உடனே இந்த சைக்கோ கொலைகாரன் என்ன பண்றானா, வேகமா வண்டியை ஓட்டுறான். வேகமா போயிட்டு முன்னாடி வந்துட்டு இருக்க பெட்ரோல் லாரி மேல மோதுறான். இவன் மட்டும் கரெக்டா வெளியே குதிச்சிடறான். ஆனா பாவம் அந்த பஸ்ல இருக்க எல்லாருமே பஸ்ஸோட எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ ஹீரோ பாக்குறாரு. இப்போ சொல்லுங்க, ஹீரோக்கு கிடைச்சிருக்க இந்த பவர் வரமா சாவமான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.